ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேடன் வந்து ட்ரேடர்ஸ்க்கு என்ன சீக்ரெட் சொல்லி தந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேடங்கிற உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முந்தைய காலத்தில் வேடர்கள் நிறையா இருந்தாங்க. ஸோ நம்மெல்லாம் ஒரு ஆதிவாசியாக இருந்தபோது வேட்டையாடி தான் உணவுகளை சாப்பிட்ருந்தோம். அவன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறதுக்கு முழுமையாக பயன்படுத்துனது பார்த்திங்கன்னா அம்புகள் பயன்படுத்தினான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளாம் துப்பாக்கி இப்போலாம் வந்திருக்கு. ஸோ வேடன் நமக்கு அதுலேருந்து என்ன சீக்ரெட் சொல்லித்தரான்னா, வேடன் பார்த்திங்கன்னா டைமுங்கிற ஒரு விஷயத்த அப்போ தான் கண்டுபிடிக்கிறான் வேட்டையாடும் போது தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் ஒரு பறவை பறக்கும் பொழுது அந்த பறவையை நோக்கி அவன் வந்து அம்பு விடுறான். ஆனால் என்ன ஆகுதுங்க, அந்த பறவை வந்து மூமெண்ட்டில், அதாவது மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்குங்காட்டிக்கு பறவை வந்து முன்னோக்கி பயணமாகுது. ஸோ அதனால் அவன் விடக்கூடிய அம்புகள் என்ன ஆகுதுன்னா கீழே போய் விழுந்துருது. அவனால் ஜெயிக்க முடியல. அப்போ தான் அவனுக்கு ஒரு டைமுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவனால் உணர முடியுது. ஸோ அப்போ இருந்து தான் அவனுடைய மாற்றம் நடக்கிறக்க ஆரம்பிக்குது. ஸோ அவன் ஒரு பறவையை நோக்கி, பறவை பறந்து வருதுன்னா அந்த பறவையை நோக்கி அம்பு விடாமல் அந்த பறவை, அந்த காற்றோடைய திசை வேகம், இது எல்லாமே நம்ம வந்து அவன் கால்குலேட் பண்ணி, ஆதி மனிதன் கால்குலேட் பண்ணி தான் அம்பு விடுறக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பறவையை நோக்கி ஈஸியாக அவனால் வந்து அந்த அம்புகளை நோக்கி விட முடியுது. அவனுக்கு உணவு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளேயே இந்த ஜீன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கும்போது அந்த மூவ் ஆகிட்டுருக்கிற பொருளை நோக்கி விடாமல் கொஞ்சம் தள்ளி விடும்பொழுது அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்டை நோக்கி அந்த பொருள் போய் விடும். ஸோ இதுலேருந்து நம்ம ட்ரேடர்ஸ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அது வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரேடர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டேயில் பெரிய மிஸ்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ், அதாவது பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம், தப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக வந்தொன்றுமே ஒரு அனலைஸும் பண்ண மாட்டோம். இப்போ வந்து வேடன் என்ன பண்ணால், காற்றோட திசை வேகம், பறவை நகரக்கூடியது, அவனோட சூழ்நிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அவனுடைய அம்பை வந்து பறவையை நோக்கி விடுறான். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து நான் வச்சுக்கிற சார்ட் வந்து பார்த்திங்கன்னா GBP USD, அதில் 4 hour சார்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே நம்ம செல் எடுத்துடுறோம். அந்த மாதிரி செல்லு வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணால், நம்ம வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்குன்னா நம்ம இந்த இடத்துலையோ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆர்டர் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. செல் ப்ளேஸ் பண்ணோம்னா மறுபடியும் திருப்பி நம்ம ஸ்டாப் லாஸ் வச்ச இடத்துக்கே போயிடும். ஸோ இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் நமக்கு என்ன தெரியுதுங்க, பிரேக் டவுன் ஆகிருக்கு, பிரேக்கப், அதாவது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை உடச்சி கீழே வந்திருக்கு. இமீடியட்டாக நம்ம இங்கே ஓகே நம்ம மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் பண்ணும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக் என்னவாக இருக்கணும்னா, ஆர்டர் போடக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ நம்ம விடக்கூடிய அம்பு எங்கே இருக்கணுங்க, வேடன் விட்ட அம்பு மாதிரி நம்ம விடக்கூடிய அம்பு வந்து இங்கே தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செல் லிமிட் போட்டு வச்சு ட்ரேட் பண்ணி பழகுனிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம செல் லிமிட் போடும்பொழுது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சி வந்திருக்கு, திருப்பி அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்குது, இமீடியட்டாக நம்ம செல் போட்டுடணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம செல் போட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல போய் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது, அதனால் லாஸ் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா, மார்க்கெட் எப்போவுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். டெக்னிக்கலாக சொல்லணும்னா ரீட்ரேஸ்மெண்ட்டு எங்கே நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, சரிங்களா, பிரேக் பண்ணி மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு குறைவாக இருக்கும், சரிங்களா. ஸ்டாப் லாஸ் கொஞ்சமாக வச்சா போது உங்களுக்கு டார்கெட் நிறையா இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். இப்போ மார்க்கெட் இஸ் டவுன் ட்ரெண்ட், நான் அதிகமாக அந்த ரீசெண்டாக எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல ஏதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது கேண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேண்டில் ஃபார்ம் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா இன்சைட் பார், பின் பார், இந்த 2 விஷயங்களை வச்சு நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதே விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இமீடியட்டாக செல் போகக்கூடாது.
சரிங்களா. இப்போ இன்சைட் பார் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு 4 ஹவரில். நம்ம வந்து மார்க்கெட்டிங்கே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படிங்கிறக்காக நம்ம வந்து செல் போயிடலாமான்னு பார்த்தீங்கன்னா செல் போகக்கூடாது. ஓகேங்களா. எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு அடுத்த சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ரிஸ்க் ரிவார்டு நம்ம 1:2 1:3ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.